Hey guys, வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப். நான் மௌலி சுதேஷ். இன்றைக்கு நாங்கள் இன்னொரு சாரி ட்ராப்பிங் பார்க்க போகிறோம். இதுதான் ஒசரி சாரியில் இன்னொரு டைப். ஏற்கனவே நான் ஒரு டைப் போட்டிருக்கிறேன். அடுத்த டைப் ஆஃப் வேரிங் தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். இது ஸ்ரீலங்கன்ட்ட சிங்களீஸ் வேர் பண்ணக்கூடிய அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் லுக் சாரி. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இப்போ வீடியோவுக்கு போகலாம். சாரின்னு நாங்கள் எப்பயுமே ஹிப்புக்கு சொருகக்கூடிய பகுதி எடுத்திருக்கிறேன். ஆனால் நான் இப்போ ஹிப்பில் சொருக போகிறதில்ல. நாங்கள் சொருகக்கூடிய பகுதியை நான் ரெண்டாக மடிக்க போகிறேன். சரியான ரெண்டு பக்கமும் வெளியிலையும் உள்புறத்தை உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக சாரியை மடிச்சுக்கொள்ளுங்க. மடிச்சிட்டு இதை எங்களுடைய ஷோல்டர் பின்னில் அளவு வச்சு குதிக்கால் மட்டத்துக்கு எப்பயுமே நாங்கள் ரெகுலர் பல்லு போடுற மாதிரி அந்த அளவை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் மடிச்சிட்டேன். என்னுடைய ஷோல்டர்லேருந்து கால் லென்த்துக்கு பின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு நாடா எடுத்துருக்கிறேன். அதை ஹிப்பில் சரியாக வச்சுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் அதால் தான் டைட் பண்ண போகிறோம். எடுத்திருக்கிற ப்ளீட்டை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வெளியில் தொங்கக்கூடிய ப்ளூ கலர் சைடை இன்னொரு மேல் பக்கமாக நாங்கள் ப்ளீட்ஸ் மடிக்கிற மாதிரி ஒரு மடி மடிக்கணும். இந்த ட்ராப்பிங் ஒரு மடிப்பு ஸ்டைலில் தான் இருக்கும், ப்ளீட்டிங் ஸ்டைலில் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மடி மடித்து அகலமாக போடுறது இதுதான் இந்த ஸ்டைலுக்குரிய மெத்தட். இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்பக்கமாக ரெண்டு ப்ளீட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நீங்கள் பின் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணி முடித்தோன்னே ப்ளீட்டை எங்களுடைய ஹிப்பை கொஞ்சம் கவர் பண்ணி நிற்கக்கூடிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிற நாடாவை இப்போ இதை சுற்றி ஒரு கட்டு கட்டணும். டைட்டாக ஹேங் ஆகாத மாதிரி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கீழே வரக்கூடிய ஏரியாவை செட் பண்ணுவோம். இந்த சாரியுமே நீங்கள் சில்க் சாரியில், பட்டிக் சாரி, கொட்டன் சாரி, நல்ல டிசைனர் சாரீஸ்லாம் சூப்பராக கட்டலாம். அழகாக இருக்கும். இது ஈஸியான மெத்தட் தான். இந்த வேரிங்க்கு நான் முதல் காட்டினதும் சரி இதுவும் சரி எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாடா மட்டும்தான் தேவைப்படும். கட்டாயம் இதுக்கு அயன் பண்ணி தான் வேர் பண்ணணுமெண்டு இல்லை. இதுவுமே நீங்கள் கேஷுவலாகவே சாரி வேர் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ப்ளீட்டிங் பிரச்சனையே இருக்காது. இப்போ நாடா கட்டிட்டு இந்த ஹேங்காக இருக்கிற பகுதியிலேருந்து உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளீட்டை நாங்கள் சாரியை ரெண்டாக மடிச்சிருக்கிறோம். அதில் உள்பக்கத்தில் இருக்கிறத சுற்றி இந்த மாதிரி எடுக்கிறேன். இப்போ எங்களுடைய ஹிப் ஏரியாவில் ரப் பண்ணி எடுத்தாச்சு. இதை நாங்கள் சரி கொண்டு கீழே வரக்கூடிய முன் ப்ளீட்ஸ் இப்போ பிடிச்சி காட்டுறோம். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் ரெகுலராக முன்னுக்கு முகப்பு ப்ளீட்ஸ் பிடிப்போம். அந்த ப்ளீட்ஸை நான் பிடிக்கிறேன். இது உள்ளே போகும், வெளியில் தெரியாது. ஸோ இதை நீங்கள் எந்த அளவில் பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ப்ளீட் பண்ணி முடித்தோன்னா கட்டியிருக்க நாடாக்கில் அந்த ப்ளீட்டை உள்புறமாக எடுத்து வெளியில் விடுற மாதிரி இந்த மாதிரி சொருகியிருக்கிறேன். இப்படி சொருகிட்டு நாடாக்கு வெளிப்புறமாக இந்த ப்ளீட் வர்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு எங்களுடைய மிச்சம் இருக்கிற இந்த பகுதியை நல்ல நாடா தெரியாமல் நாடாக்கில் சாரி ஸ்கர்ட் பக்கமாக சொருகிட்டு ரெகுலராக சொருகிற மாதிரி இப்படி இந்த ப்ளீட்டுக்கு தொங்கி கொண்டிருக்கிற இந்த ப்ளீட்டை உயர்த்திட்டு நீங்கள் எங்களுடைய முந்தானோட ஹெட் பீஸை கொண்டு இப்படி விடுங்க. விட்டுட்டு உங்களுக்கு முன்னுக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக சொருகி கொள்ளுங்க. முன்னுக்கு சொருகின பிறகு சைடில் இந்த ஹேங் பண்ணி விட்டுருக்கிற இந்த ப்ளீட்ஸை நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரில் மாதிரி அது ஒரு ப்ரில் ஸ்டைலில் அப்படியே விரித்து விடணும். முதல் கட்டின சாரிக்கும் இந்த மெத்தட் தான் செய்தனால் எங்களுடைய மேலே நெஞ்சு பகுதியில் வர முந்தான பகுதி மட்டும்தான் இந்த மெத்தட்டுக்கு மாறப்போகுது. மற்றபடி அதே மெத்தட் தான் இதுவும். புதுசாக பார்க்குறவங்க நான் டைப் 1 சாரி ட்ராப்பிங் இதே மாடலில் இன்னொரு டைப்பில் போட்டிருக்கிறேன். அதை போய் நீங்கள் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இனி எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக ப்ரில் விட்டுட்டு முன்னுக்கு எங்களுடைய பிரெஸ்ட் ஏரியாவுக்கு வரக்கூடிய முந்தான பகுதி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி சரி கொள்கிறோம்.
ஃப்ரண்ட் ஏரியாலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்னுக்கு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ப்ளீட்ஸை வந்து நீட்டாக சாரீ ஸ்கர்ட்டுக்கு அழகாக சொருகி விட்டுருங்க, வெளியில் தெரியாத மாதிரி. நாங்கள் ரெகுலராக சொருகிற மாதிரி தான், எங்கேயுமே அங்கங்கே கசங்காமல் நீட்டாக சொருகி விட்டால் அவ்வளோதான். ப்ளீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சாரீ வேரிங் வந்து முடிஞ்சிட்டது. இதே மாதிரி நிறைய விதமான சாரீ ட்ராப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டதால் எல்லாத்தையும் ஒரேடியாக போட முடியாது. ஸோ ஒன் பை ஒன்னாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். ஓகே காய்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.